அஜித்குமாருக்கு கூட்டம் வரும், நயன்தாராக்கு கூட்டம் வரும், ஷக்கீலா ரோட்ல போனாலே கூட்டம் வரும், எல்லாம் வேற. அந்த கூட்டத்துக்கும் திருச்சியில நீங்க பார்த்த கூட்டத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்த்திருக்கேன். துன்யா ஞாபகத்துல ஒரு ஊருக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு வருகிறார் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்ப எம்ஜிஆர் வரப்போறது 5 மணி. ஆனா காலையில 9 மணிக்கு அந்த இடத்துல மக்கள் போய் கூடிடுவாங்க. நம்ம மேடைக்கு பக்கத்துல நிக்கணும், எம்ஜிஆர் கிட்ட கண்ணு பார்க்கணும், எம்ஜிஆர் நம்ம கண்ணுல மறையாத ஒரு இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு காலையில 8 மணி 9 மணி 10 மணிக்கு அந்த இடத்துல போய் மக்கள் திரள ஆரம்பிச்சிடும். இப்ப 5 மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் அடுத்த நாள் அதிகாலையில 5 மணிக்கு வந்த காலம்லாம் இருக்கு. அவ்வளவு நேரமும் மக்கள் அசையாம அங்கேயே காத்திருப்பாங்க. இந்த மேஜிக் பாத்தீங்கன்னா வேற எந்த தலைவருக்குமே நடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என்னுடைய நினைவு கேட்டியவரை விஜய்க்கு தான் நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மரக்கடைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா காலையில. ஆனா இவர் அந்த இடத்த சேர்றதுக்கு 5 மணி நேரமாவது அவ்வளவு நேரம் அந்த மக்கள் நிக்கிறாங்க. அதே மாதிரி அரியலூருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் கழிச்சு அங்க வராரு, மக்கள் அங்க நிக்கிறாங்க. 10 கிலோமீட்டருக்கு மக்கள் கூட நடந்து. ஆமா, இப்ப நீங்க பாருங்க, ஒரு நடிகனை பார்க்கிற கூட்டமாக இருந்தால் அப்படி நிப்பாங்களா? அதே நேரம் நடிகனை பார்க்கும் கூட்டமும் அதுல அடக்கம் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. அத்தனை பேருமே விஜய்க்கு ஓட்ட போட்டுருவாங்க அப்படிலாம் நம்ம வருத்தப்படுத்திக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த கூட்டம் எல்லாமே நடிகனை பார்க்க வந்த கூட்டம், இது ஓட்டா மாறாது அப்படிங்கிறது அது ஒரு அபத்தமான பேச்சு. இன்னொன்னு, அங்க நிக்கிற எல்லாருமே வாக்குரிமை செலுத்துகிற அளவுக்கு ஒரு வயது உள்ள ஒருத்தர் தானே. அப்ப விஜயை பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் காத்திருக்கிற ஒருத்தன் தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுவோம்? இது ஒரு சிம்பிளான லாஜிக் தானே. இதெல்லாம் புரியாம அது ஓட்டா மாறாது அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அறியாமையை தாங்க.